ஸோ எப்பவுமே நம்ம சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க, இல்ல நம்மளுக்கு பின்னாடி வாழ்ந்தவங்க, இவங்கள யாரையாவது நம்ம பார்த்து தான் லைஃப்ல வந்து நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு நம்ம யோசிக்க போறோம். இத தாண்டி நம்மளுக்கு லைஃப்ல எனக்கு இந்த கோல் இருக்கு, அந்த கோல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க, இல்ல பின்னாடி வாழ்ந்தவங்க இத தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கராத்தே அகாடமியோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இந்த கோல் அப்படிங்கிறது எப்பவுமே அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஒரு ஒரு தரப்பு வந்து உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் வாங்க லைஃப்ல நல்லா இருக்கலாம்னு. இன்னொரு தரப்பு என்ன ஆகும்னா, அத வந்து ஒரு பொறாமையிலயோ, இல்ல ஒரு வெறுப்புணர்வுல பேசுவாங்க. இப்படிலாம் நீங்க பண்ணாம முடியும் உங்களால அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய கராத்தே அகாடமியோட ஹிஸ்டரிய சொன்னாலே, இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு லைஃப்ல தேவையான விஷயம் எல்லாமே கிடைச்சுரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அகாடமி ஓப்பன் பண்ணும்போது, நீங்க வந்து வி கராத்தேன்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. அந்த பேர் தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம ஆரம்பத்துல வி கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே ஸ்கூல்னு போட்டோம். அதுக்கு எப்படி நீங்க அத போடுறீங்க? ஏன் அத இப்படி போடுறீங்க? இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. நான் சொல்றது புரியுதா? அப்ப அடுத்தவங்க தான் அத வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்றது. எப்பவுமே மோட்டிவேஷன். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா வி கராத்தே அப்படின்னா கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட சோசியல் மீடியா எல்லாம் நீங்க டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 crore மேல நம்ம இன்னைக்கு சப்ஸ்கிரைப் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி தான். அதாவது எப்பவுமே நம்மளுக்கு நம்மளுடைய டெஸ்டினேஷன் இதெல்லாம் செட் பண்ணி தர்றது மத்தவங்க. நம்ம அத நெனச்சு வந்து நம்ம டிஸ்கரேஜ் ஆகி பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா கஷ்டம். அடுத்தவங்க வாயிலேருந்து வரும். அத நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். ஆ அப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆரம்பிச்சோம். அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் காப்பி அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த பார்த்து பண்றது இல்லைங்க. இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பப்ளிக் நீங்களும் நோட் பண்ணிக்கங்க. என்னோட வீடியோவ நானே பார்த்து காப்பி பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாரி கேரக்டர் நான். நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஒரு வீடியோ பண்ணேன்னா திருப்பி அந்த மாரி போட மாட்டேன். இதுல எனக்கு என்ன இன்னைக்கு ப்ரவுட் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கங்கப்பா. வி ஆர் வி கராத்தே, ப்ரவுட் டூ வி கராத்தே. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தப்பே கிடையாது. ஏன்னு கேளுங்களேன். எப்பவுமே இந்த ஸ்கின் வெள்ளையா இருந்து வெள்ளைக்காரங்க எப்படி? நம்ம ஊர்ல அப்படி ஒரு ஹேபிட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு இல்லையா? திருப்பூர்ல இருந்தா மதிக்க மாட்டாங்க. சென்னையில இருந்தா அவங்க தலைவர். அதே மாரி அடுத்தது சென்னையில இருக்கிறத விட டெல்லியில இருக்கவங்க, சென்னையில இருக்கவங்க, டெல்லியில இருக்கவங்க தலைவரா ஏத்துப்பாங்க. டெல்லியில இருக்கவங்க அப்ராட் ஃபாரின்ல இருக்கவங்க தலைவரா ஏத்துப்பாங்க. ஏன்னா லோக்கல்ல வந்து நம்ம அத சொல்றதே லோக்கல் தானே சொல்றோம். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்மள பார்த்து நார்த் சைடுல சரி, ஹிந்தில செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றாங்க. எந்தெந்த லாங்குவேஜ்லயும் நம்மளோட டெக்னிக்க உடனே காப்பி பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ப்ரவுட். உண்மையிலே நம்ம ஒரு நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் கிடைக்கிற அங்கீகாரம் இல்லையா அது? எவ்வளோ சேனல்ஸ் இன்னைக்கு நம்மள பார்த்து புதுசு புதுசா பண்ணி. அப்ப இத வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. தாராளமா பண்ணலாம். பட் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ அதனால வழக்கமா சொல்றது தான். எப்போ எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்றாங்களோ ஒரு ஒரு விஷயம்